RS Infotainment எல்ரட் குமார் தயாரிப்பில் விஜய் சேதுபதி சூரி இணைந்து நடிக்கும் விடுதலை பார்ட் 2 டிசம்பர் 20 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பகவான் பேரை சொல்லி ஒருத்தர் கோயிலுக்குள்ளே போனார். கருவறைக்குள்ள என்ன அர்த்த மண்டபத்தில் கூட இடம் கிடையாது. நம்ம அதே சமயம் அவரை அம்பேத்கர் ராஜ்யசபா எம்பியாக உட்காந்து வச்சிருக்காரு. அம்பேத்கரை பற்றி பேசாமல், கான்ஸ்டியூஷனை பற்றி பேசாமல், கடவுள் நாமத்தை பற்றி பேசணும் அப்படின்னா அவங்க எதை வற்புறுத்துகிறார்கள் என்றால் வர்ணாசிரமத்தை திரும்ப பாராளுமன்றத்திலையும் கொண்டு வரணும். ஒரு பாராளுமன்றத்தில் பேசினா என்னங்க அர்த்தம்? மதத்தை அரசியலில் பேசுவது அப்படிங்கிறது உள்ளாடையை வெளியில் உலர்த்துற மாதிரி. நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற கடவுளுங்க, அது நம்ம போட்டிருக்கிற உள்ளாடைமை ரொம்ப பர்சனல். வீடை துடைக்கிறா, வீடை சுத்தம் பண்ணுறா, கோயிலில் முதல் நாள் வியாழக்கிழமை ஆச்சுன்னா அத்தனை பூஜை சாமானும் கழுவுறா. ப்ரொஃபஷனலாக அர்ச்சகராகிறத மட்டும் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஏன் நாங்கள் வீட்டில் பூஜை பண்ணுறவங்க, எங்களுக்கு வீட்டில் மந்திரம் சொல்கிறவங்க, நாங்கள் மந்திரம் சொல்ல மாட்டோமா? எங்களுக்கு பைசா கொடுத்து எங்களை மந்திரம் சொல்ல வைக்கக்கூடாதா? பெண்களுக்கு ஏதுங்க விஸ்வகர்மா? எங்களுக்கு தேவதாசி தொழில கூட காசு இல்லாமல் வஞ்சிக்கப்பட்டவர்கள் நாங்கள். எங்களுக்கு தொழிலே கிடையாது, எங்களுக்கு எதுக்குமே காசு கிடையாது. இன்னி வரைக்கும் எங்களுக்கு 10-15% சொத்து கூட எங்கள் கையில் கிடையாது. எங்களுக்கு உரிமையாக 10% பெண்களுக்கு கூட நாங்கள் சொத்தை விற்று எதுவும் நாங்கள் பண்ண முடியும். அம்பேத்கர் இன்று ஏன் தேவைப்படுகிறார் என்றால், வர்ணாசிரமம் தன் கைகளை, கழுத்தை, எல்லாரோட கழுத்தையும் இருக்குது. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் கிருத்தியாதரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நக்கீரன் நேயர்களுக்கும் தங்களுக்கும். அமித்ஷா பேசும்போது நாடாளுமன்றத்தில் சொல்றாரு, இப்போ உள்ளவங்க அம்பேத்கர் பேரை சொல்றது ஃபேஷன் ஆயிடுச்சு. அம்பேத்கர் பேரை எத்தனை தடவை சொல்றத பகவான் பேரை, அதாவது கடவுள் பேரை சொல்லியிருந்தா கூட அவங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற. பகவான் பேரை சொல்லி ஒருத்தர் கோயிலுக்குள்ளே போனார். கருவறைக்குள்ள என்ன அர்த்த மண்டபத்தில் கூட இடம் கிடையாது நம்மளுக்கு. அதே சமயம் அவரை அம்பேத்கர் ராஜ்யசபா எம்பியாக உட்காந்து வச்சுருக்காரு. இவங்க இப்படி தான் பக்தியாக இருந்தால் இடம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜனாதிபதியை மேலே உட்காத்தி வச்சாங்க. அவங்களுக்கு அவங்க செய்கிற பூஜையில் கூட இடம் கிடையாது. கடவுள் எந்த இடத்துலையும் இடம் கொடுக்காதவர். ஆனால் அம்பேத்கர் எல்லா இடத்துலையும் எல்லாரையும் இடம் கொடுத்தவர். கடவுள் இடம் கொடுக்கலன்னு நான் சொல்ல மாட்டேன். கடவுள் பெயரால் இவங்க செய்யும் அரசியல் யாரையுமே சமமாக நடத்தாது. சமமாக நடத்தாமல் இஷ்டத்துக்கு பேசுவது தான் இவங்களோட அரசியல். எத்தனை தடவை நாமத்தை சொல்வதனால், கடவுள் பெயரை பேசுவதனால் அது பர்சனல். நீங்கள் பெட்ரூமில் ஒரு விஷயம் செய்வீங்க, பூஜை ரூமில் ஒன்று செய்வீங்க, சமையல் ரூமில் ஒன்று செய்வீங்க, அதெல்லாம் வீட்டில் செய்கிறது. அரசியல்னு வந்துருச்சுன்னா பர்சனலை கொண்டு வரக்கூடாது. அது வேறு. அங்கே பெண்கள், ஆண்கள், அத்தனை ஜாதி மக்கள் அத்தனை பேரும் சமம். அதுதான் கான்ஸ்டியூஷன். இந்த சம தர்மத்தை சனாதானம் என்பது கொடுக்கவே கொடுக்காது. சனாதானம் அப்படின்னா நிரந்தரம்னு அர்த்தம். எது நிரந்தரம்? தேவதாசிகளாக நாங்கள் இருந்தது நிரந்தரமா? நாங்கள் கிச்சன்லேயே இருக்க சொல்கிறது நிரந்தரமா? எங்களை வர்ணாசிரமத்தில் இடமே கொடுக்காமல் வச்சுருந்தது நிரந்தரமா? வர்ணாசிரமத்தில் 4 இருக்குங்க. ஒன்று பிராமணன், வைசியன், சத்திரியன், சூத்திரன். இதில் பிராமணன் அப்படின்னு தான் இருக்கே தவிர்த்து பிராமணத்தி, சத்திரியனுக்கு பெண்பால் என்னங்க? பிராமணத்திங்கும்போது சத்தியனத்தின்னு சொல்ல வேண்டியது சொல்ல முடியாது. ஏன்னா பெண்பால்ங்கிறது வர்ணாசிரமத்தில் கிடையவே கிடையாது. இந்த 4 வர்ணத்துக்கும் சண்டாளர்கள் அப்படிம்பாங்க. இந்த 4 வர்ணத்தில் வராதவங்க சண்டாளர்கள் அப்படிம்பாங்க. சண்டாளர்களும் பெண்களும் ஒன்று. நீங்கள் வேத ஆகம நூல்களில் போய் படித்து பார்த்தீங்க அப்படின்னா சண்டாளர்களையும் பெண்களையும் சமமாக நடத்தக்கூடாது. அவர்கள் இந்த டயத்துக்கெல்லாம் கோயில் வரக்கூடாது, அவங்க இதெல்லாம் செய்யக்கூடாது, அவங்க உள்ளே வந்தால் அவங்களுக்கு தீட்டு கழிக்க இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு பல்வேறு ஆகம நூல்களில் எழுதியிருக்கு. இவங்க சொல்கிறாங்க, அப்படின்னா ஒரு பெண் ஜனாதிபதியாக இருக்கிற நாட்டில் அம்பேத்கரை பற்றி பேசாமல், கான்ஸ்டியூஷனை பற்றி பேசாமல், கடவுள் நாமத்தை பற்றி பேசணும் அப்படின்னா அவங்க எதை வற்புறுத்துகிறார்கள் என்றால் வர்ணாசிரமத்தை திரும்ப பாராளுமன்றத்திலையும் கொண்டு வரணும். ஒரு பாராளுமன்றத்தில் பேசினா என்னங்க அர்த்தம்? பாராளுமன்றங்கிறது அரசியலமைப்பு அடிப்படையில் செயல்படுது. ஆனால் இவங்க கடவுளோட அடிப்படையில் பேசணும் அப்படிங்கிறது மறைமுக சொல். கடவுளுங்கிறது நமக்குள்ளே இருக்குது. இப்போ நான் பக்தி இல்லாதவெல்லாம் கிடையாது. நான் திருப்பதிக்கு போகிறவ தான், எல்லாத்துக்கும் போகிறவ தான், எல்லா சாமியும் கும்பிட்றவ தான். இப்போ கூட குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு எங்கள் வீட்டில் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு தான் வரேன். அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் நாடாளுமன்றத்துக்கு, சட்டசபைக்குன்னு ஒரு மாண்பு இருக்குது. அங்கே எல்லாரும் சமம்.
இவங்க இந்துத்துவா அப்படிங்கிற சனாதன தர்மத்தை நாடாளுமன்றத்தில் புகுத்துவதற்கு இந்த மாதிரிலாம் பேசுகிறது தான் நம்ம உள்துறை அமைச்சர். நம்மளோட கால கொடுமை 1950 நம்ம எல்லாரும் சமம் பேசினோம். 2024 நீ சமம் இல்லைன்னு பேச ஆரம்பிக்கக்கூடிய அளவுக்கு நம்மளோட அரசியல் சீரழிந்து கரைப்படிந்து சீர்பிடித்து போனது தான் நம்ம இதை கண்ணால் பார்க்க வேண்டிய துயரம். அதாவது பெண்கள் நாங்கள் 50% இருக்கோம், எங்களை மதிக்காத ஒரு தர்மத்தை அவங்க திருப்பி திருப்பி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களோட இயக்கம் என்ன? ஆர்எஸ்எஸ் இயக்கம். ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் பெண்கள் உண்டா? ஆர்எஸ்எஸில் டிராயர் போட்ட பெண்களை யாராவது பார்த்துருக்கீங்களா? கம்பு வச்ச பெண்கள், அவங்களுக்கு ராஷ்ட்ரிய சேவா சமிதின்னு ஒரு பெண் அமைப்பு இருக்கே தவிர்த்து ஆர்எஸ்எஸ் பிராமண ஆண்களுக்காக உருவாக்கப்பட்ட செயல், உயர்சாதி ஆண்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம். அது உயர்சாதி ஆண்களுக்காகவே ஒரு இயக்கம், அதை ஒரு கட்சியாக ஆரம்பித்து உயர்சாதி ஆண்களை மேலிடத்தில் வைக்க வேண்டும் என்பதுக்கு நாம் கேவாஸ் 50% ஓட்டு வேணும்ல, அதுக்காக எங்களை எல்லாம் இந்த கோயிலில் பொம்மை வைக்கிற மாதிரி எங்களை அலங்காரத்துக்கு வைப்பாங்க. அதில் நம்ம ஜனாதிபதியிலேருந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் வரைக்கும் இந்த கோயில் அலங்கார பொருட்களாக தான் இருக்கிறார்களே தவிர வேறு எதுவும் இல்லை. இதுதான் சனாதன தர்மம். இதை ஏற்றுக்கிட்டால் தான் அந்த கட்சியில் இருக்க முடியும். ஏன் அவங்கெல்லாம் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு பெண்களை ஒரு லிஸ்ட்லேயே சேர்க்காத ஒரு கட்சி அப்படின்னு இருக்குது அப்படின்னா அது பிஜேபி தான். அவங்க பெண்களை எந்த விதத்துலையும் மதிக்கிறதில்ல. ஆடியோ வீடியோ அந்த விஷயத்துக்கு தான் உபயோகிக்கிறாங்கன்னு எனக்கு ரொம்ப நாளாக சந்தேகமாக இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்க பெண்களை மதிக்கலை, பெண்களை அவங்க கீழே தான் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவங்க பெருமையாக சொல்கிறாங்க, ஒரு ஜனாதிபதி இருக்கிற அந்த பதவிக்கு பெண்ணை கொண்டாந்து வச்சுருக்கிறோம், அது எந்த இடத்துல உள்ளவங்கள கொண்டாந்து வச்சுருக்கோங்கிறத பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நிதியமைச்சராக ஒரு பெண்ணை தான் நாங்கள் நியமிச்சிருக்கிறோம். இன்னொன்று அம்பேத்கரை பற்றி சொன்னீங்க. காங்கிரஸ் தான் அம்பேத்கரை மதிக்கலை, பாஜக அப்படி கிடையாது. இப்போ இந்த அமித்ஷா பேசுனதுக்கு மோடி எக்ஸ்பெக்டில் போடுறாரு, காங்கிரஸ் தான் இதெல்லாம் மதிக்காமல் இருந்தது. மோடி அவர்கள் நம்ம எலெக்ஷனில் என்னெல்லாம் பேசினா நம்மளுக்கு தெரியும். அவர் அறிவியல் படி தாய் வழியில் கூட பிறக்கலை அப்படின்னு சொன்னவர். கடவுளை அந்த ஆங்கில கதைகள்லாம் வாத்து தான் குழந்தைய தூக்கி போடும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு வான்வழியாக பிறந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை. அப்படிப்பட்டவரை போய் நம்மள்ட்ட போய் அம்பேத்கர்லாம் பற்றி பேசினா எப்படி இருக்கும்? அவர் என்ன மனசுக்கு வருதோ அதுதான் பேசுவார். காங்கிரஸ் அம்பேத்கருக்கான இடத்தை எங்கே கொடுத்தது? இன்றைக்கி கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது காங்கிரஸும் சேர்ந்த கான்ஸ்டியூஷன் தான். நம்ம அம்பேத்கர்னு சொல்கிறோம். அவருக்கான காங்கிரஸ்லேயும் அப்போ கருத்து வேறுபாடு இருந்தது. அந்த கருத்து வேறுபாடுகள் தான் காங்கிரஸோட கருத்து வேறுபாடு கிடையாது. நேருவோட அவருக்கு கருத்து வேறுபாடு இருந்தார். அவர் இந்த இந்தியாவில் மாற்றம் கொண்டு வரணுன்னோட காங்கிரஸோட இணைஞ்சிட்டார். இன்னைக்கு இந்தியாவில் இருக்க செக்யூலரிசமும் சமதர்மத்தையும் எந்த கட்சி ஆரம்பிச்சுது? அம்பேத்கரை எந்த கட்சி இடம் கொடுத்து கான்ஸ்டியூஷன் உருவாக்க கூப்பிட்டுச்சு? இன்றைக்கும் அம்பேத்கர் கான்ஸ்டியூஷன் அத்தனை பேரும் எலெக்ஷன் முடிஞ்சோடனே எதிர்கட்சிகள் யாரு எந்த கட்சி கான்ஸ்டியூஷனை வச்சு உறுதிமொழி ஏற்றுக்கிட்டாங்க? அம்பேத்கரை தோற்கடிச்சது யாருன்னு கேட்குறாரு. அந்த தோற்கடிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு எலெக்ஷனில் முன்ன பின்ன நடக்கும். அது பர்சனலாக அந்த உள்ளூர் விஷயங்கள் வரும். ஆனால் அம்பேத்கரை இந்த அளவுக்கு இந்தியா முழுக்க கான்ஸ்டியூஷனாக அம்பேத்கர்னா கான்ஸ்டியூஷன் கொண்டு காங்கிரஸ் இதில் ஏதாவது மறுப்பு இருக்கா? இன்னைக்கு ராகுல் காந்தி யாரை பற்றி பேசுகிறாரு? ஏன் அலறி அடிச்சுக்கிட்டு கான்ஸ்டியூஷன் வேண்டாம், கான்ஸ்டியூஷனையே மாற்றுவோன்னு எலெக்ஷனில் பேசினவங்க ஏன் அன்றைக்கி கான்ஸ்டியூஷனை வச்சு ஆரம்பிக்கிறாங்க? ஏன்னா எதிர்கட்சிகள் அதற்கு சொன்னது, உங்களுக்கு தேவை சனாதானமாக சம்விதானம் அப்படிம்பாங்க வேற்றுமொழியில். உங்களுக்கு சனாதானமாக இல்லை அரசியல் அமைப்பா அப்படின்னா, சனாதானம் என்பது சமமற்றது, மக்களுக்கு எதிரானது, பெண்களுக்கு கடுமையாக எதிரானது. அரசியலமைப்பு அனைவரையும் சமம்ங்குது. இவர் திருப்பி உள்துறை அமைச்சர் சனாதன தர்மத்தை தான் தூக்கி பிடிக்கிறார். இன்னைக்கு இந்துவாகிய நான் சபரிமலை போக முடியாது. இந்துவாயனை எனக்கு தீட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு என்னை இன்றைக்கும் ஒதுக்கிக்கிட்டு இருக்காங்க. ஒரு தீட்டுங்கிற விஷயம் இல்லாட்டி நீங்களோ நானோ பிறக்க முடியாது, பிஜேபியில் ஒத்தரும் பிறக்க முடியாது. எங்கள் வயிற்றில் எங்களோட உதிரத்தில் பிறந்த நீங்கள் எங்களை அந்த உதிரத்தை வைத்து ஒதுக்கி வைப்பது எந்த விதத்தில் நியாயம்? சொன்னால் நீ சர்ச்சில் போய் கேள்வி கேளு, மசூதியில் கேள்வி. முதல்ல நான் ஒரு இந்து பெண், நான் திருப்பதிக்கு போகிறேன், அதே மாதிரி எனக்கு எல்லா கோயிலுக்கும் போக ரைட் இருக்கு. சரி, வர்ணாசிரமத்தில் தான் சொல்கிறீங்க, ஒரு பிராமண பெண் போய் ஒரு சங்கர மடத்துக்கு தலைவர் ஆகிட முடியுமா? இல்லை நாங்கள் வேத பாடசாலையில் தான் போய் கல்வி கற்க முடியுமா?
வேத பாடசாலையில் யார் இருக்கா? ஆண்கள். பூஜை கருவறையில் யார் இருக்கா? ஆண்கள். இளையராஜாவை மட்டும் அவங்க உள்ள இல்லைங்க, அவங்க வீட்டில் இருக்கிற பிராமண பெண்களையும் அவங்க ஒதுக்கி தான் வச்சிருக்காங்க, கீழானவர்களாக தான் நடத்துறாங்க. ஆகம விதிகள்ங்கிறாங்க. ஆகம விதிகள் தான் சொல்றேன். அந்த கடவுளை ஆகம விதிகள் என சொல்லி கடவுளுக்கும் நம்மளுக்கும் தூரமா ஆக்கி உயர் ஜாதி ஆகம விதிகள் நடைமுறை இத்தனை வருஷமா பிராமண ஆண்கள் செய்த படைப்பு தான் ஆகம விதிகள். நமக்கும் கடவுளுக்கும் இருக்க தொடர்பை அறுத்து அவர்கள் நடுவில் சொன்னால் நல்லா இருக்காது, நடுவில் தூதுவர்கள்னு சொல்லுவாங்க, புரோக்கர்ஸ் அப்படிம்பாங்க. கடவுளுக்கும் நம்மளுக்கும் புரோக்கர்ஸ் தேவையில்லைங்க. இறைக்கும் நமக்கும் தூதர்கள் தேவையே கிடையாது. நம்ம டைரெக்டாக கடவுளை கனெக்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கடவுள் பக்தி இருந்தால் நம்ம போய் சாமி கும்பிட, முழு சாமிக்கும் மாரியமாக்கும் எல்லமாக்கும் என்னங்க நம்ம போய் கும்பிட்றது இல்லையா? போய் சாமியை கட்டி பிடிச்சிப்போம், கொண்டாடுவோம், அது பண்ணுவோம். திருவிளையாடலே இருக்குது. திருவிளையாடல காலை தூக்கி சிவன் தலையில் வச்சாங்க. அந்த கதை தான் நாயன்மார்கள். இந்த கதையெல்லாம் படிச்சுட்டு வந்தோம். நீங்கள் வந்து இன்னைக்கு இளையராஜா உள்ள விட மாட்டேங்கிறீங்க. கேட்டால் ஆகம விதிங்கிறீங்க. யார் எழுதியது அந்த ஆகம விதி? உயர் ஜாதி ஆண் இந்துக்கள், முக்கியமாக பிராமண இந்துக்கள் எழுதியது. அதை தூக்கி பிடிக்கும். அந்த இளையராஜா விஷயத்துல அவங்க சொல்றது வந்து அர்ச்சகர்கள் தான் உள்ள போகலாங்கிறாங்களே. அர்ச்சகர்கள் தான் அந்த பிராமணர்களா இருந்தாலும் அர்ச்சகரா இருக்கணும். ஆமா, அர்ச்சகர்களா இருக்கணுங்கிறது யாரெல்லாம் அர்ச்சகர் ஆகலான்னு விதி போட்டது? ஏன் நான் அந்த கல்வியை கற்க மாட்டேனா? ஏன் அந்த பூஜையை நான் செய்ய மாட்டேனா? ஒரு பெண்ணா நான் செய்ய முடியாதா? ஒரு பெண்ணா நான் அந்த கல்வியை கற்க முடியாதா? உங்க வீட்டில் பிறந்த பொண்ணாவே என்னை வச்சிங்க, அந்த பெண்ணால் அந்த கல்வியை கற்க முடியாதா? அப்படின்னா நீங்கள் கற்பனையாக எங்களை அடிமைப்படுத்த எழுதிய ஆகம விதிகளை எங்களை பின்பற்ற சொல்வது, பின்பற்றக்கூடாதுங்கிறத அம்பேத்கரும் அரசியலமைப்பு சொல்வது. அது அம்பேத்கர் சொன்னது என்னன்னா, அவர் இந்து மதத்தையே அவர் இந்த மாதிரி பிரிவினைவாதியாக இருக்கனால தான் அவர் புத்த மதத்துக்கு மாறினார். என்னால் தாங்கிக்க முடியல இந்த பிரிவினைகள் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு கடவுளுக்கு என்னையும் தூரமாக்குறீங்க, ஏன் இப்படி தூரமாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போனார். அதை தான் அமித்ஷாவும் சொல்கிறாரு, அம்பேத்கரை பேசாதீங்க, கடவுளை பேசுங்க. அப்போ தான் நாங்கள் உயர்ஜாதி ஆண் இந்துக்கள் நாங்கள் உங்களை அடிமைப்படுத்த முடியும், அடிமைகளாக வைத்திருக்க முடியும், உங்களையும் என்னையும் இன்னும் அடிமைகளாக வைத்திருக்க முடியும். அது ஜனாதிபதியாக இருந்தாலும் நாங்கள் சொல்வது போல் தான் நடந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் அற்ப அரசியலுங்கிற ராஜ்நாத் சிங் இந்த மாதிரி அமித்ஷா சொன்னதை போய் அம்பேத்கர் சொன்ன விஷயத்தை இதெல்லாம் எடுத்து பெருசு பண்ணிக்கிட்டு நாடாளுமன்றத்தை நடத்த விடாமல் போராட்டம் பண்ணுறதுலாம் அற்ப அரசியல். அவங்க அற்ப அரசியல் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. 10 வருஷமாக நம்ம அற்ப அரசியலாக தான் இருக்கும். நம்மளுக்கு இது தேவையே கிடையாது. நம்ம மதத்தை வந்து அரசியலில் பேசுவது அப்படிங்கிறது என்ன சொல்கிறது, உள்ளாடையை வந்து வெளியில் உலர்த்துற மாதிரி. வெளியில் வந்து ஒரு இங்கிலீஷில் இருக்கு, உள்ளாடையை என்றைக்குமே வெளியில் துவைக்காதீங்க அப்படிம்பாங்க. நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற கடவுளுங்க, அது நம்ம போட்டிருக்கிற உள்ளாடையுமே ரொம்ப பர்சனல். எனக்கு இன்றைக்கி இயேசுவை கும்பிடணும் போல இருக்கும், நான் வேளாங்கண்ணி போவேன், இன்றைக்கி நான் நாகூர் போவேன், தர்காவில் கலந்துப்பேன், சந்தனக்கூரில் கலந்துப்பேன், கொடியேற்றத்தில் கலந்துப்பேன். இது என்னோட பர்சனல், என்னோட இஷ்டம். நான் சபரிமலைக்கு மாலை போடுவேன், மேல்மருவத்தூருக்கு மாலை போடுவேன், இது என்னோட பர்சனல். நான் என் சாமியை கும்பிடுவேன். நீ யார் நடுவில் வர்றதுக்கு? சிவனுக்கு வந்து கண்ணப்ப நாயனார் யாரும் நடுவில் வரல, காலை தூக்கி வச்சு கண்ணை கொடுத்தாரு. நீ யார் நடுவில் வர்றதுக்கு? நீ யார் ஆகம விதிகளை சொல்கிறதுக்கு? வட இந்திய ஆகம விதிகள்னு உருவாக்கினது யார்? ஆர்எஸ்எஸ். அவங்க வந்து அந்த ஏதோ இருக்கிற புத்தகத்தில் இருக்க ஆகம விதிகளை வைத்து நம்ம கூட இருந்த தெய்வங்களை அந்நியமாக்கிட்டாங்க. ஐயனாருங்க, நம்ம ஊரில் ஐயனார் கோயில் தான் ஐயப்பன். ஐயப்பனை என்னைக்கு பிராமண ஆண்கள் உள்ளே போனாங்களோ அன்றைக்கி பெண்களுக்கு அனுமதி இல்லை. நான் ஒரு பேட்டி படித்தேன், நிஜம்னு நினச்சி தான் சொல்கிறேன். அந்த பேட்டியில் வந்து கேஆர் நாராயணன் எனக்கு வந்து அன்னப்பிராசனம் அப்படின்னு முதல்ல உணவு சொல்லுவாங்கள்ல, அன்னப்பிராசனம் அப்படிங்கிற அந்த உணவை வந்து ஐயப்பன் கோயிலில் தான் செஞ்சாங்க, சபரிமலையில் அப்படிங்கும்பொழுது. அப்போ அவங்க அம்மா தான் மடியில் வச்சு பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த அம்மா குழந்தை எல்லாமே அப்பயே கோயிலுக்குள்ளே போயிருக்காங்க. ஆதிக்குடிகள் சொல்கிறாங்க, இது எங்களோட ஐயனார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும்பொழுது இவர்கள் என்னைக்கு இந்த ஆகம விதிகள்னு சொல்லிட்டு ஒரு குரூப் உள்ளே போகுது, அப்போ தான் பெண்கள் உள்ளே வரக்கூடாது, அப்போ தான் தாழ்த்தப்பட்டவர்கள் உள்ளே வரக்கூடாது, நீ உன் இடம் வேறு, நாங்கள் இருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த தொழிலுங்க, இது ஒரு தொழில். ஒரு பெண் நான் வீட்டில் 3 மணி நேரம் பூஜை பண்ணுறா, வாசலில் கோலம் போடுறா, வீடை துடைக்கிறா, வீடை சுத்தம் பண்ணுறா, கோயிலில் முதல் நாள் வியாழக்கிழமை ஆச்சுன்னா அத்தனை பூஜை சாமானும் கழுவுறா. அவளுக்கு யாராவது பைசா கொடுக்குறாங்களா? ஒரு ஆண் இதை வீட்டில் செய்கிறா இல்லையா? இல்லை. அன்பெய்டு ஒர்க்கெல்லாம் பெண்கள் தலையில் கட்டிட்டு ப்ரொஃபஷ்னலாக அர்ச்சகராகிறது மட்டும் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஏன்?
நாங்கள் வீட்டில் பூஜை பண்ணுறவங்க, எங்களுக்கு வீட்டில் மந்திரம் சொல்கிறவங்க, நாங்கள் மந்திரம் சொல்ல மாட்டோமா? எங்களுக்கு பைசா கொடுத்து எங்களை மந்திரம் சொல்ல வைக்கக்கூடாதா? இவங்க வர்ணாசிரமத்தையே வச்சுக்கிட்டோம். ஐயர் வீட்டில் பெண்கள் இருக்காங்களே, ஐயங்கார் வீட்டில் இருக்காங்களே பெண்கள், ஜீயர்கள்ங்கிறவங்க ஐயங்காருங்க, சிவனை கும்பிட்றவங்க ஐயர்கள், குருக்கள்கள் அப்படிங்கிறாங்க. அதை தவிர்த்து வாத்தியார் அப்படின்னு சொல்லிட்டு ஹோமம்லாம் பண்ணுவாங்க. அவங்க வீட்லேயும் பெண்கள் இருக்காங்களே. ஏன் அவங்கள வேத பாடசாலையில் கற்க விடலை? ஏன் பெண்களுக்கு வேதங்கள் இல்லை? அப்படின்னா வர்ணாசிரமம் 50% பெண்களை அடிமைகளோட மிக கேவலமாக, இதில் வேறு குருகுல கல்வியா, விஸ்வகர்மா திட்டமா, பெண்களுக்கு ஏதுங்க விஸ்வகர்மா? எங்களுக்கு தேவதாசி தொழில கூட காசு இல்லாமல் வஞ்சிக்கப்பட்டவர்கள் நாங்கள். எங்களுக்கு தொழிலே கிடையாது, எங்களுக்கு எதுக்குமே காசு கிடையாது. இன்னி வரைக்கும் எங்களுக்கு 10-15% சொத்து கூட எங்கள் கையில் கிடையாது. எங்களுக்கு உரிமையாக 10% பெண்களுக்கு கூட நாங்கள் சொத்தை விற்று எதுவும் நாங்கள் பண்ண முடியாது. ஆண் பெயரில் இருக்கும், பெண் பெயரில் இருக்கும், அது ஆணுக்கு தான் போகும். அத்தனை மோசமான ஒரு சனாதன தர்மத்தை நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சரை உயர்த்தி பேசுவது, நம்மளோட அம்பேத்கரை பற்றி பேச தேவையில்லை என்பது நம்மளோட மாண்பு எங்கே போச்சுன்னே தெரியல. யார் இதெல்லாம் பேச போகிறான்னு எனக்கு தெரியல. ரொம்ப வருத்தம். பாஜக தலைவர் தமிழ்நாட்டு தலைவரும் ஒரு பெரியார் மூலமாக, நம்மளோட இடஒதுக்கீடு மூலமாக கல்வி கற்றும் அவர் இன்றைக்கும் சனாதன தர்மத்தை வலியுறுத்துவதாக இருக்கிறார். அதில் எங்களுக்கு எந்த இடமும் கிடையாது. 50% பெண்களுக்கு எதிரான ஒன்று தான் சனாதானம். அதை தான் உள்துறை அமைச்சர் முதற்கொண்டு, நம்மளோட பிரதமர் முதற்கொண்டு, நம்மளோட பாஜக தலைவர்கள் ஒவ்வொருத்தரும் வலியுறுத்துகிறாங்க. எங்களை கோபுர பொம்மைகளாக வச்சுருக்கீங்க. இல்லை, நாங்கள் கருவறை தெய்வங்கள்னு சொல்கிறோம். ஆனால் கருவறைக்குள்ளேயே காலை எடுத்து வைக்க விட மாட்டாங்க. இல்லை, இப்போ காங்கிரஸ் அம்பேத்கரை மதிச்சது அப்படின்னா பாரத ரத்னா ஏன் கொடுக்கல அப்படிங்கிற கேள்வியை மோடி முன் வைக்கிறார். காங்கிரஸ் மதிச்சதுன்னு சொல்கிறீங்க, இப்போ காங்கிரஸ்காரங்க அம்பேத்கர் புகைப்படத்தை தூக்கிறீங்க, அந்த பதாகைகளை தூக்கிட்டு போர்க்குடியெல்லாம் தூக்குறீங்க. இதெல்லாம் அரசியலுக்காக தானே இப்போ பண்ணுறீங்க. உண்மையிலுமே நீங்கள் காங்கிரஸ் அம்பேத்கரை மதிச்சிருந்ததுன்னா தேர்தலில் தோல்வி அடைய வச்சிங்க. அது கூட நீங்கள் பதில் சொன்னீங்க. அது அங்கே இருக்கிற நிலைமை, இப்போ தேர்தல் அது வெற்றி தோல்வி அந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் பாரத ரத்னா கொடுத்துருக்கலாம், கௌரவிச்சிருக்கலாம். உங்களுக்கு அன்றைக்கி அம்பேத்கருக்கு பாரத ரத்னா கொடுத்து தான் கௌரிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா கான்ஸ்டியூஷனை எழுத வச்சது காங்கிரஸ். அவருக்கு பாரத ரத்னா அப்படிங்கிறது அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா, அதை ஒன்றும் தேவை கிடையாது. ஏன் காந்திக்கு கொடுக்கலையா, நேருக்கு கொடுக்கலையா, அம்பேத்கர் கொடுக்கலையாங்கிற கேள்வியெலாம் இல்லை. அவங்களாம் மிகப்பெரிய தலைவர்கள், உலக அறிந்த தலைவர்கள். இந்த கேள்வியை என்ன சொல்கிறது, ஒரு ஜோக், இட்ஸ் எ ஜோக். இன்றைக்கி ஏன் அம்பேத்கர் தேவைப்படுறாரு? இத்தனை வருஷம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபொழுது தேவைப்படாத அம்பேத்கர் இன்று ஏன் தேவைப்படுகிறார் என்றால், வர்ணாசிரமம் தன் கைகளை, கழுத்தை, எல்லாரோட கழுத்தையும் இருக்குது. உயர்ஜாதி ஆண்களை தவிர மிச்ச அத்தனை பேரும் அடிமைகள்னு சொல்லிட்டு ஒரு 15% மைனாரிட்டி நம்ம நாட்டை ஆள விட்டுருக்கோம். மெஜாரிட்டி அரசு இல்லைங்க, இது மைனாரிட்டி அரசு. மைனாரிட்டியிலும் மைனாரிட்டி உயர்ஜாதி ஆண்கள். மைனாரிட்டி, மிகச்சிறிய மைனாரிட்டி சமூகம் வர்ணாசிரமம் என்ற பெயரால் நம்ம கழுத்தை எழுதிட்டு நாங்கள் மெஜாரிட்டி சமூகம்ங்குது. இதை விட ஒரு மோசமான ஒரு ஸ்டேட்மெண்ட் உலகத்தில் இல்லை. மோடியை நான் பிராமின் தானே சொல்கிறாங்க. நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. நான் பிராமின் தானே பல இடத்துல நாங்கள் உட்கார வச்சுருக்கிறோம் அதிகார இடத்துல, அப்படி தானே அவங்க சொல்கிறாங்க. அதிகாரத்தை கோயில் பொம்மைகள் சொல்கிறேனே, ஆர்எஸ்எஸ் பின்னாடி இயக்காமல் இவங்கெல்லாம் உட்காந்துருவாங்களா? ஆர்எஸ்எஸ்லேருந்து ஒருத்தர் வெளியில் வந்தார், அவரை நான் சந்திச்சிருக்கேன். பன்வர் மெக்கன்ஷி, அவரை நான் பெங்களூரில் சந்திச்சிருக்கேன். அவரை சந்தித்து பேசினப்ப ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணிச்சு அப்படின்னு, ஆர்எஸ்எஸ் தலித்தை சமமாக நடத்தது நம்பினேன். பாபர் மசூதியில் அயோத்தியாவில் போய் நானும் கரசேவா பண்ணியிருக்கேன். இன்னும் பச்சையாக சொல்கிறேன்னா, பாபர் மசூதியில் இடித்த கும்பலில் இவரும் ஒருத்தர். அப்படி பல பேருக்கு இறப்புக்கு காரணமான இந்த ராமர் கோயில் பிரச்சனைங்கிறது எத்தனை பேரை இறந்துருக்காங்க. 6000 பேரை பழி வாங்கியிருக்கு ஒரு கோயில்னால. மனுஷனை பிழைக்க வைக்கணுங்க கடவுள், சாகடிக்கக்கூடாது. கடவுள் என்ன சொல்லித்தராரு? அத்தனை பேட்டையும் அன்பாயிரு, உயிர் கூட, சின்ன புல்லு கூட உயிர்னு சொல்லித்தராரு. இவங்க என்ன பண்ணுறாங்க? கடவுள் பேரை வச்சுட்டு அரசியலில் 1000 மக்கள் சாகிறதுக்கு காரணமாக இருக்காங்க. அவர் சொல்கிறார், அவங்க வீட்டில் சாப்பாடுலாம் பண்ணிவிட்டு ரெடியாக உட்காந்துருந்தாராம். ஆர்எஸ்எஸ்காரங்க சாப்பிட வரேன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, நீ சாப்பாடை எடுத்துகிட்டு வந்துடுனாராம். அவர் அப்பா சொன்னாராம், நீ நம்பாத, அவனுங்களை நம்பாத, அவனுங்க உன் வீட்டில் எந்த ஜென்மத்திலையும் சாப்பிட மாட்டாங்க, போய் எடுத்துகிட்டு போயிருக்காரு.
போனோன்னா ஒரு ஃப்ரெண்டு வந்து மறுநாள் சொல்கிறாரு, பாத்திரத்தை கொடுக்க வந்த ஃப்ரெண்டு, உன் சாப்பாடை எவனுமே தொடலை, வேறு உயர் ஜாதி இந்த வீட்டில் சாப்பிட்டாங்க, உன் சாப்பாடெலாம் கொட்டிட்டாங்க. இன்றைக்குமே ஆர்எஸ்எஸ் அவர் அதுலேருந்து ஆர்எஸ்எஸ் விட்டு வெளில வந்து நான் ஏன் இந்து அல்ல அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. ஆர்எஸ்எஸ்லேருந்து வெளில வந்தவரோட கதை. ஆர்எஸ்எஸில் சாகால சொல்லி கொடுக்கறது என்ன? அதில் பெண்கள் உண்டா? இப்படி ஒரு பின்புலம் நம்மளை வந்து அதிகாரத்தில் வைப்பதாக அலங்கரித்து பொம்மைகளாக நிற்க வச்சு இவங்க கோயிலை ஃபுல்லாக இவங்க ஆக்கிரமிச்சுப்பாங்க. இந்த பொம்மைகளுக்கு தெரியாது தான் தான் கோயிலை தாங்க தான் நினச்சிட்டு இருப்பாங்க. அதுதான் தலித்தும் பெண்களும் ஆர்எஸ்எஸ் பிஜேபியில் இருக்கிறவர்களுடைய நிலைமை. அது ஜனாதிபதியாக இருந்தாலும் அவங்க வெறும் கோயில் பொம்மை. அமித்ஷா வந்து நாடாளுமன்றத்திலையும் சனாதனத்தை தான் கையில் வச்சிருக்கிறார், அதுதான் அந்த மனையில் தான் பேசுகிறாங்க, எல்லாத்தையும் அடிமையில வச்சிருக்கணும்னு நினைக்கிறார் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் அது பேசினார். அப்படிங்கிற அவரால் அம்பேத்கரை பொறுத்துக்க முடியாது, சனாதனவாதிகளால் அம்பேத்கர் பொறுத்துக்க முடியாது. ஏன்னா நாம் சமதர்மவாதிகள். சமதர்மத்தை பேசின அம்பேத்கரை அவர்களால் பொறுத்து கொள்ளவே முடியாது, சகித்து கொள்ளவே முடியாது. அதுதான் உள்துறை அமைச்சர் செஞ்சிருக்கார், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் செஞ்சிருக்கார். எதிர்ப்பு அதிகமாக வந்ததுனால மோடி பதிவு போடுறாரு சப்போர்ட். அது அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அம்பேத்கர் பேர் சேர்த்து ஓட்டு கிடைக்காது, அதனால் அவர் ஓட்டு காங்கிரஸ் வந்து அம்பேத்கருக்கு எதிராக அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாரோட ஓட்டு வேணும். பெண்களோட ஓட்டு வேணும்னா பெண்களை ஜனாதிபதி ஆக்கிட்டோன்னு சொல்லணும். அடுத்து அம்பேத்கரை கும்புறவங்க ஓட்டு வேணும்னா பார்த்தியா காங்கிரஸ் தான் அம்பேத்கருக்கு எதிரின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே அவங்க பண்ணுற ஓட்டு அரசியல். ஆனால் அவர்கள் சனாதனவாதிகள், சமதர்மத்துக்கு எதிரானவர். கடைசி வரைக்கும் அம்பேத்கரை அவங்களால ஏற்றுக்க முடியாது, முடியவே முடியாது, சான்ஸே கிடையாது. கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.